இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். கோட்டை கொத்தளத்தில் கம்பீரமாக ஏற்றப்பட்ட மூவர்ண கொடி. முதல் முறையாக பொறுப்பேற்ற முதல்வர் விஜய். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக தேசிய கொடியேற்றி வைத்தார். விழாவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முதல்வரை உற்சாகத்துடன் வரவேற்று ஆரவாரம் செய்தனர். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் திரையுலக பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. கோட்டையில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின நிகழ்வில் முதல் வரிசையில் நடிகை திரிஷா அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் முதலமைச்சர் விஜயின் பெற்றோர்களான SA சந்திரசேகர் மற்றும் சோபா ஆகியோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொது வாழ்வில் சமரசம் வேண்டாம், ஊழலற்ற தமிழகமே உண்மையான விடுதலை. முதல்வர் விஜயின் சுதந்திர தின உரை. சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் விஜய், ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே உண்மையான சுதந்திரம் என்றும், பொது வாழ்வில் எவ்வித சமரசமின்றி நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் உறுதிபட வலியுறுத்தினார். தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்த முதல்வர் விஜய். சமூக மற்றும் பொதுப்பணிகளில் சிறந்து விளங்கியதற்காக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சௌமியா அன்புமணியின் தந்தை இந்த ஆண்டிற்கான தசைசால் தமிழர் விருதினை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கி பெருமைப்படுத்தினார். முதல் முறை MLAக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர் வசதி தாராளமாக அள்ளித்தரும் முதல்வர் விஜய். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணிச்சுமை எளிதாக்கும் வகையிலும் தங்களின் தொகுதியில் சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கும் விதமாகவும் கார் மற்றும் பிரத்யேக உதவியாளர் வசதிகளை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்கியுள்ளார். நடுநிசியில் 10 கிலோமீட்டர் பின்தொடர்ந்து உதவிய மம்முட்டி. மல்லுகுட்டு திரைத்துறையை காப்பாற்றிய தமிழன் விஜய். ஒரு சிக்கலான சூழலில் இருந்த மலையாள திரையுலகிற்கு துணையாக நின்று நடுநிசியில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை பின்தொடர்ந்து நடிகர் மம்முட்டிக்கு உதவியது தொடர்பான நிகழ்வு நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திரிஷா காவி, SAC வெள்ளை, சோபா பச்சை. தேசிய ஒருமைப்பாட்டை உணர்த்திய நெட்டிசனின் வீடியோ வைரல். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற நடிகர் விஜயின் குடும்பத்தினர் மற்றும் நடிகை திரிஷா அவர்களின் உடை நிறங்கள் இந்தியாவின் தேசிய கொடியின் நிறங்களை பிரதிபலிப்பதாக ஒரு நெட்டிசன் பதிவிட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பகிரப்பட்டு வருகிறது. விஜய் மற்றும் அவரின் தாய் குறித்து நைனா நாகேந்திரன் அருவருக்கத்தக்க கருத்து. அரசியலில் மீண்டும் ஒரு சர்ச்சை. முதல்வர் விஜய் மற்றும் அவரது தாயார் குறித்து பாஜகவை சேர்ந்த நைனா நாகேந்திரன் அவர்கள் பொது மேடையில் பேசிய கருத்துக்கள் கண்ணியமற்ற முறையில் அமைந்துள்ளதாக அரசியல் தளங்களில் கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. முக்கிய மீட்டிங்கை தவிர்த்த உதயநிதி ஸ்டாலின். முதல்வர் விஜயை சந்திப்பதை தவிர்த்ததால் எழுந்த பரபரப்பு. முதலமைச்சர் விஜயின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை என்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் நிறுத்தம். ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் விஜய்க்கு நன்றி. பரந்தூர் பகுதியில் விமான நிலைய திட்டத்தை நிறுத்துவதாக அரசு எடுத்த முடிவை வரவேற்று ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் முதல்வர் விஜய்க்கு தங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர். எனக்கு மது அருந்தும் பழக்கம் அறவே கிடையாது, அதை பற்றி எனக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அரசியல் விமர்சனங்களில் தன்னை சூழ்ந்துள்ள மது பழக்கம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எனக்கு மது அருந்தும் பழக்கமே கிடையாது, அந்த பழக்கம் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது என திட்டவட்டமாக பதிலளித்துள்ளார். நைனா நாகேந்திரனின் அநாகரிக பேச்சால் தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சை. DGPயிடம் புகார் மற்றும் தலைவர்கள் கண்டனம். முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது தாயார் குறித்து நைனா நாகேந்திரன் பேசிய அநாகரிகமான கருத்துக்களுக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் வன்னியரசு. பெண்களுக்கு எதிரான வெறுப்பை பாஜகவின் அரசியல் அடிப்படை. பெண்களுக்கு எதிரான வெறுப்பை பாஜகவின் அரசியல் அடிப்படை. நைனா நாகேந்திரன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை. கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஆனால் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தினரை இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது.
இது துரதிர்ஷ்டவசமானது, தரைக்குறைவான அரசியல் என நயனா நாகேந்திரன் கருத்தை கண்டித்துள்ளார். நடவடிக்கை: இச்சம்பவம் குறித்து டிஜிபி அலுவலகத்தில் முறையான புகார் அளிக்கப்பட்டு விசாரணை கோரப்பட்டுள்ளது. வேலூர் விவகாரத்தில் ஸ்டாலினிடம் சீறிய துரைமுருகன், அறிவாலயத்தில் புகைந்த அரசியல் பரபரப்பு. வேலூர் தொகுதி சார்ந்த விவகாரத்தில் கட்சி தலைமை தலையிடுவதாக கருதிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் மிகுந்த ஆவேசத்துடனும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இனி பவர் சென்டர் கிடையாது, கட்சி பதவிகளுக்கு காலக்கெடு விதிக்கும் ஸ்டாலின். அறிவாலயத்தில் அதிரடி முடிவு. கட்சியில் தனிநபர் அதிகாரம் உருவாகுவதை தடுக்கும் பொருட்டும் நிர்வாகிகள் தொடர்ந்து செயல்படும் வகையில் பதவிக்கான காலக்கெடுவை நிர்ணயித்து மு.க.ஸ்டாலின் அதிரடி முடிவுகளை எடுத்துள்ளார். கடவுளுக்கு நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி. 80வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற பின் முதல்வர் விஜயின் தாயார் சோபா வாழ்த்து. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் விஜயின் தாயார் சோபா அவர்கள் தனது மகனின் சாதனையை பாராட்டி கடவுளுக்கு நன்றி தெரிவித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். ஏடிஎம் வாகனத்தில் இருந்த ரூபாய் 24 லட்சம் மாயம். சென்னையில் பெரும் பரபரப்பு, போலீஸ் விசாரணை. சென்னையில் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்புவதற்காக சென்ற வாகனத்தில் இருந்த ரூபாய் 24 லட்சம் ரொக்கம் மர்மமான முறையில் காணாமல் போனது குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். பம்மலில் போலி மணல் தயாரித்த கும்பல் மீது அதிரடி நடவடிக்கை. கட்டுமானத்திற்கு பயன்படாத தரமற்ற போலி மணல் தயாரிக்கப்படுவதாக தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் அந்த இடத்தை திடீர் ஆய்வு செய்து போலி மணலை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுதந்திர தின சமபந்தி விருந்து. பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு அருந்திய அமைச்சர் செங்கோட்டையன். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எவ்வித ஆடம்பரமும் இன்றி பொதுமக்களுடன் தரையில் அமர்ந்து ஒன்றாக உணவு அருந்தியது வரவேற்பை பெற்றுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் நிறுத்தி வைப்பு. ஏகனாபுரம் கிராம சாலைக்கு முதல்வர் விஜய் பெயர் சூட்ட தீர்மானம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்தி வைத்தமைக்காக முதலமைச்சர் விஜய்க்கு ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டதுடன் அந்த ஊரின் கிராம சாலைக்கு முதல்வர் விஜயின் பெயரையை சூட்டுவதாகவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையால் சொந்த ஊருக்கு படையெடுத்த மக்கள். உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள். தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களின் சொந்த ஊர்களுக்கு பயணமாகியுள்ளனர். இதனால் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடி பகுதியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று கடந்து செல்கின்றன. தேர்தலோடு மக்கள் கடமை முடிந்துவிடக்கூடாது, அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும். முதல்வர் விஜய் வலியுறுத்தல். தேர்தலில் வாக்களித்து புதிய ஆட்சி அமைந்தவுடன் மக்களுக்கான கடமை முடிந்துவிட்டதாக கருதி விடக்கூடாது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விஜய் பொதுமக்கள் எப்போதும் அரசுடன் உடனிருந்து நல்ல முறையில் திட்டங்களை செயல்படுத்திட விழிப்புடன் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றியது எங்கள் பல நாள் கனவு. ராணிப்பேட்டை தாவக எம்எல்ஏ தாஹிரா நெகிழ்ச்சி. புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழக முதல்வராக அரியணையில் அமர்ந்து முதன் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியது எங்களுடைய நீண்ட நாள் கனவு என்றும் அந்த கனவை நனவாக்கிய கடவுளுக்கும் தமிழக மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும் ராணிப்பேட்டை தாவக எம்எல்ஏ தாஹிரா தெரிவித்துள்ளார். நகர்ப்புற நக்சல்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும். சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்த நக்சல் தீவிரவாதம் தனது இறுதி மூச்சில் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நகர்ப்புற நக்சல்களை கண்டறிந்து தனிமைப்படுத்துவதே நமது அடுத்த கட்ட பணியாக இருக்க வேண்டுமென சுதந்திர தின உரையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.